தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு சிறப்பு நேர்காணல். அரசியல் விமர்சகர் திரு மருதையன் அவர்களோடு இணைஞ்சிருக்கோம். வணக்கம் தோழர். வணக்கம். விஜய் இரண்டாவது முறையாக சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு. ஒட்டுமொத்தமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜய் பேர் சார்ஜ் ஷீட்டில் சேர்க்கப்படும், விஜய் ஒரு முக்கியமான குற்றவாளியாக மாற்றப்படுவார் அப்படின்னு நேற்றுலேருந்து பத்திரிகைகளை போட்டுட்ருக்காங்க. ஆரம்பத்துலேருந்து இந்த வழக்கு குறித்து நீங்கள் நிறையா பேசிட்டு இருக்கீங்க. இந்த வழக்கோட போக்கு எப்படி தோழர் இருக்கு? இது மாதிரிலாம் பேசுறது திமுககாரங்க வேலை அப்படின்னு நேற்று நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு. திமுக சார்பு ஊடகங்கள் யாருன்னு கேட்குறாரு, பேர் சொல்லுங்க, சன் டிவின்றாரு. சன் டிவியில் எப்போங்க போட்டாங்க அப்படின்னு அவர் எதிர்கேள்வி கேட்குறாரு. அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமையே தாண்டி போகிறார். அவர் பிஜேபியில் ட்ரெயின்டு இல்லையா, அதனால் இப்படி போகிறாரு. உண்மையில் இந்த செய்திகள், நேற்று வந்த செய்திகள் எல்லாம் சார்ஜ் ஷீட்டில் ஒரு பெயர் வரும் அப்படின்றதோ வேறு, இது எல்லாமே சொல்லப்போனால் விஜய் ஆதரவு ஊடகம் என்று கருதப்பட்ட புதிய தலைமுறை, நியூஸ் 18 இது போன்றதில் தான் இல்லை. இன்னொரு கருத்து நான் சொல்கிறேன். ஃபேஸ்புக்கில் விஜய் மேலே சார்ஜ் ஷீட் போடுவோன்னு நியூஸ் கார்டு போட்டப்போ கீழே போய் திமுகவை இல்லாமல் பண்ணிடுவோம் அப்படின்னு தாவேகா தொண்டர்கள் பேர் போட்டிருந்தாங்க. அது ஸ்க்ரீன்ஷாட் பரவலாக பேசப்பட்டுச்சு. சரி, அதை பார்க்கும்போது நமக்கு இன்னும் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. நேற்று மாலை முரசு பார்த்தேன். அதில் அவர் ஏதோ ஒரு யாதவ் அவர் தான் விசாரிக்கிறாரு. ஆமாம், இதெல்லாம் பார்த்தாலே தெரியுது, லீக் பண்ணாமல் இது எதுவும் வராது. ஆமாம், சிபிஐ லீக் பண்ணிடுது. அவர்கிட்ட கிடுக்கி பிடி கேள்வி, எப்போ வந்தீங்க, எப்போ போனீங்க, இது ஒன்றும் புதுசு கிடையாது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு அவங்க லீக் பண்ணியிருக்கிறாங்க. லீக்கான செய்தி தான் இப்படி ஒரு இதுவாக உருவாகிருக்குது. அப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னாக்கா, இவ்வளவு கேவலப்படுத்தியும் வடிவேலுவை காட்டிலும் வலிக்காத மாதிரி எப்படி நடிக்கிறாங்க அந்த வடிவேல் காமெடி மாதிரி, அண்ணன் போய் கரகரகரன்னு கழுத்தா இருக்கிறேன்னு சொல்கிறாரா அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி அதை பிஜேபியை மட்டும் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அந்த மாதிரி செய்கிறாங்க. இப்போது ஆப்வியஸாக நமக்கு தெரியுறது என்னென்னா, அவர் நிர்மல்குமார் சொல்கிறாரு, அவர் விட்னஸ் சம்மன் தான், எஃப்ஐஆரில் ஒரு பேர் இல்லை, விட்னஸாக தான் கூப்பிட்ருக்குறாங்க. இப்போ கரூரில் ஏகப்பட்ட விட்னஸ் இருப்பாங்க, அவங்களாம் டெல்லிக்கு கூப்பிட்டாங்க இல்லை, இங்கே விசாரிச்சாங்க. ஆமாம், இவரையே பனையூரில் இங்கே இப்போ சாஸ்திரி பவனில் கூப்பிட்டு விசாரிச்சிருக்கலாம். இவர் எதுக்கு டெல்லி கூப்பிட்டாங்க அப்படின்றதுக்கே ஒரு நோக்கம் இருக்குது. ஒரு நாள் போட்டுட்டு அப்புறம் 4 நாள் கேப் விட்டு வரும்போது அவர் தான் லீவ் கேட்டாருன்றதே அவங்க தான் லீக் பண்ணுறாங்க. அதுவும் பத்திரிகை செய்தியில் வருது. ஆமாம் இல்லையா? இப்படி திட்டமிட்டு அசிங்கப்படுத்தி, எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும், அதாவது ட்ரம்ப் மோடி அசிங்கப்படுத்துகிற மாதிரி கிட்டத்தட்ட. அதாவது செய்தி எந்த அளவுக்கு வருது அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் டே விசாரணை அப்போ யார் முதல் டீம் போனாங்க இல்லையா, புஷி ஆனந்த் எல்லாம் போனப்போ மதியம் கொஞ்சம் சாப்பிட்டு புஷி ஆனந்த் தூங்குனாரு, கண்ணை சேர்ந்து தூங்குனாரு அப்படிங்கிறத முதற்கொண்டு செய்தியாக வெளியே வருது. அப்போ உள்ளேருந்து வராமல் இது வராது. விஜய் பேக்கை செக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வெளியே வருது. ரெண்டாவது, இதில் குறிப்பாக காவல்துறை ஆதவர்ஜுனாட்ட சொன்னாங்க, உள்ளே போக வேண்டாம், வண்டியை உள்ளே எடுத்துகிட்டு போக வேணாம்னு சொன்னாங்க. அதையும் தாண்டி ஆதவர்ஜுனா டிரைவர்கிட்ட சொல்லி வண்டியை எடுத்துகிட்டு போயிருக்காரு. இது உங்களுக்கு தெரியுமா இல்லையா? ஸோ அவங்க அவர் இது தெரியுமா இல்லையா? அப்போ இது பொய்ன்னு கேட்கல அவங்க, இது தெரியுமா தெரியாதா? இப்போ இந்த அளவுக்கு நியூஸ் லீக் ஆகுமா தோழர்? சிபிஐக்குள்ளே இருக்கிறது இல்லை, அதாவது சிபிஐயோ இடியோ எது லீக் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அது லீக் ஆகும், எது ஆக வேணாம்னு நினைக்கிறாங்களோ ஆகாது. இப்போ இது சிபிஐயில் இவங்க ட்ராப் பண்ணப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றது தான் உண்மை. இதில் என்னன்னாக்கா, இவங்களா போய் தலையை கொடுத்தாங்களா, அவங்க சிக்க வச்சாங்களா அப்படின்றதுக்கு கொஞ்சம் நம்ம ரீவைண்ட் பண்ணி பார்க்கணும். சம்பவம் நடக்குது. சம்பவம் நடந்த அன்றைக்கி ராத்திரி ஒரு யூடியூப் சேனல் சதி கோட்பாடு அப்படின்றத ஃபஸ்ட்டு அவங்க தான் போடுறாங்க. ஆமாம், இப்படி ஒரு சதி கோட்பாடு. கரெக்டாக நீங்கள் மறுநாள்லாம் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்காரங்க விஜய் தான் திட்டுறாங்க. மாரிதாஸ், அஸ்வத்தாமன், விஜயை கைது பண்ணணும், நடவடிக்கை எடுக்கணும். ஆமாம், அப்படி தான். எடப்பாடியும் விஜய் மேலே தான் குற்றம் சொல்லி முதல்ல பேசுகிறாரு. அப்புறம்தான் இதுக்கு இந்த சதி கோட்பாடு வந்த பிறகு சரி, இதில் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏமமாலி தலைமையில் ஒரு குழு வருது. அவங்க இதை என்டார்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு அறிக்கை விடுறாங்க. அதுக்கப்புறம் மதுரை ஹைகோர்ட்டில் நாங்கள் பெட்டிஷன் போடுறோன்றாங்க இவங்க. அந்த கூட போனவர் பிஜேபி வக்கீல், இவங்க கூட போனவர். அவங்க பெட்டிஷனை பார்த்தாக்கா அதில் சதி கோட்பாடுலாம் எழுதியிருக்கிறாங்க. அந்த பெட்டிஷனை கோர்ட்டில் ஃபைல் பண்ணவே இல்லைன்றது அதை மீடியாவில் மட்டும் சொல்லி ஒரு பிரச்சாரம் பண்ணாங்க. கோர்ட்டில் அதை ஃபைல் பண்ணலை. இங்கே ஹைகோர்ட்டில் என்ன நடந்தது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு.
சுப்ரீம் கோர்ட்டில் ஆதவர்ஜுனா என்ன கேட்குறாரு, எஸ்ஐடி விசாரணை கோர்ட் மானிட்டர்டு அப்படின்னு தான் அவர் கேட்குறாரு. அப்புறம் அவர் கூட ஒரு பிஜேபிக்காரர் போய் சிபிஐ விசாரணை பெட்டிஷன் போடுறாரு. அப்புறம் இங்கேருந்து கரூர்லேருந்து விக்டிம்ஸ் யாராவது கேட்கணும், அவங்க தான் கேட்க முடியும் அப்படின்றதுனால விக்டிம்ஸ் வேணுன்றதுனால ஒரு 2-3 பேர் ரெடி பண்ணுறாங்க. அதில் ஒருத்தர் அதிமுக ஒன்றிய செயலாளரால் ரெடி பண்ணப்பட்டவர், இன்னொருத்தர் அருண்குமாரால் ரெடி பண்ணப்பட்டவர். அது பொய்ன்னு பின்னால் அது வந்து எக்ஸ்போஸ் ஆகுது. அவங்க வந்து சிபிஐ கேட்டு போடுறாங்க. அப்போது இது சொந்த செலவில் வைத்து கொண்ட சூனியமும் பிஜேபி வைத்த சூனியமும் சேர்ந்து தான் இது. இல்லை, இப்போ இந்த எஃப்ஐஆரில் வந்து விஜய் பேர் வந்து இல்லை. எஃப்ஐஆர் வந்து நீங்கள் ஏற்கனவே ரிவீல் பண்ணியிருந்தீங்க, எஃப்ஐஆர் வந்து கவுண்டர் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணவே இல்லை. அப்படிங்கும்போது இப்போ இவங்க என்ன அஜெண்டா, இல்லை தாவேக்கா தொண்டர்களுக்கு இவங்க என்ன சொல்ல முயற்சி பண்ணுறாங்க? இல்லை, நியாயமாக ஒரு காமன் சென்ஸு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரியணும். அது 4 பேர் எஃப்ஐஆரில் இருக்குது. இவங்கள என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, செந்தில் பாலாஜியோட சதி, எப்படி செந்தில் பாலாஜி வந்தார், எப்படி முதல்வர் எப்படி வந்தார், ஆமாம் முதல்வருக்கு எப்படி தெரிஞ்சது, இந்த மாதிரி பயங்கரமான கேள்விகள்லாம். இதில் இன்னொரு கேள்வி இருக்குது தோழர், திருச்சியிலிருந்து கரூருக்கு எப்படி 2 மணி நேரத்தில் வந்தாருன்னு எனக்கு ஆச்சரியமா. திருச்சியிலிருந்து கரூருக்கு 2 மணி நேரமே லேட்டு, அது எப்படி வந்தாருங்கிறது ஆர்குமெண்ட்டாக வைக்கிறாங்க. இவ்வளவு கேள்வி கேட்டாங்க. இப்போது சிபிஐ வேணும்னு வேண்டி விரும்பி கேட்டு சிபிஐ வந்து கரூர் ஸ்டேஷனில் என்ன எஃப்ஐஆர் போட்டாங்களோ அதே எஃப்ஐஆரை வந்து எடுத்துக்கிட்டு அதே 4 அக்யூஸ்டு இவங்களை போட்டிருக்கும்போது இவங்க உண்மையிலே அதிர்ச்சி அடைஞ்சிருக்கணும். என்ன உங்கள்கிட்ட போனால் நீதி வெல்லும்னு நினச்சா நீங்கள் வந்து அதே எஃப்ஐஆர் போட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகாவது ஒரு கவுண்டர் கம்ப்ளைண்ட், இப்படி செந்தில் பாலாஜி சதி பண்ணார், இந்த மாதிரி எங்கள்கிட்ட தகவல் இருக்குது, இப்போ எல்லாம் எவிடன்ஸை கொடுத்துருக்கோன்றாங்கல்ல, அந்த எவிடன்ஸில் ஒரு 2 எவிடன்ஸை வச்சு ஒரு கவுண்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். இது சாதாரணமாக ஒரு அடிதடி கேஸில் கூட வந்து நடக்கிறது. நமக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுங்க என்ன அடித்து மண்டையை உடைச்சிட்டு அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னாக்கா போலீஸ் வரும்போது என்னங்க எப்படி அவன் தாங்க முதல்ல அடித்தான் என்ன அப்படின்னு நான் ஒரு கவுண்டர் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், போலீஸை கேட்டு வாங்கிக்குவாங்க. அது அப்படி ஒரு கவுண்டர் கம்ப்ளைண்ட்டு கூட கொடுக்கவில்லையே என்ற கேள்வியை கேட்கின்ற அளவுக்கு அறிவு யாருக்கும் தாவேக்கால இல்லை. அதான் வருத்தமாக இருக்குது. நீங்கள் உங்கள் கட்சி வந்து இப்படி ஒரு அலிகேஷன் சொல்கிறாங்க, ஏங்க எதிர்த்தரப்பு ஆதாரமாக சொல்லிங்க எதிர்த்தரப்பு மீது ஒரு எஃப்ஐஆர் கூட போடலை, வழக்கு போடலை அப்படின்னு தாவேக்கா தரப்புல யாரும் கேட்கல. சரி, நேற்றுக்கு நிர்மல்குமார் சிபிஐ அலுவலக வாசல்னு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அவர் வந்து செந்தில் பாலாஜி எல்லாம் சதி செய்தது எங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறீங்கன்னு அவர் சொல்லலை. செந்தில் பாலாஜி சதி செய்ததாக நயினார் நாகேந்திரன் அமித்ஷாவையும் மேடையில் அமர வைத்து கொண்டு அவரே சொல்லியிருக்காரு. நீங்க என்ன சொல்றீங்க? அப்போ இவங்க சொன்னதாக அதில் எதுவும் இல்லை. ஆதவர்ஜுனாவோட சுப்ரீம் கோர்ட் பெட்டிஷன்லேயே இந்த மாதிரி சில சதி இருக்கலாமோ என்று சிலர் சந்தேகிக்கின்றனர் அப்படின்னு தான் பெட்டிஷனில் இருக்குது. இல்லை, உச்சநீதிமன்றம் நாங்கள் அதை விசாரிக்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? எதை? அதாவது விஜயனுடைய வழக்கு குறித்து அவங்க வந்து மறுபரிசீலனை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் போட்டிருந்தாங்க அந்த ஜனநாயகன் படத்துக்கு. அதை நாங்கள் தொடக்கூட மாட்டோம் தூக்கி போட்டாங்க. அவங்க அதை அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு, இது ரொம்ப ரொம்ப ஓவரா போறீங்கடா அப்படின்னு தெரிஞ்சு எங்களை ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்கடா. அது அப்போ இது வரைக்கும் இப்போ இதுக்கு மேலே ட்ராப் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, உச்சநீதிமன்றத்தினுடைய சிபிஐக்கு உத்தரவிட்டு உச்சநீதிமன்றம் போட்ட தீர்ப்பு இருக்கு இல்லையா, அது த மோஸ்ட் இல்லீகல். அது எல்லா கோணங்கள்லையும் எல்லாருமே அதை இது பண்ணியிருக்காங்க. சிபிஐக்கு மாற்றுவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. எஸ்ஐடியில் என்ன முறைகேடு நடந்திருக்கு, என்ன ஒரே ஒரு முகாந்திரம் சுப்ரீம் கோர்ட்டால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு முகாந்திரம் என்னென்னா, எப்படி ப்ரெஸ் மீட் வச்சு இந்த அதிகாரிகள் பேசுனாங்க என்பதற்கு மேலே. அப்போ நீங்கள் அரசுக்கு எதிராக ஒரு அவதூறு பரப்பப்படும் போது சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகள் ப்ரெஸ்ஸில் பேசக்கூடாது அப்படின்னு புது விதி வந்து எங்கே இருக்குது? அதை எந்த விதத்தில் இன்வெஸ்டிகேஷனை பாதிக்கும்? அவங்க சொன்னதற்கு மாறாக இன்வெஸ்டிகேஷனில் ஏதாவது பேசினா தான் அது பொய் அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும். அதனால் அது ஒரு கிரவுண்டே கிடையாது. அது அந்த நீதிபதிகளே யூபி கேஸ் ஒன்றும் இல்லை, இப்படியெல்லாம் சிபிஐ போட முடியாதுன்னு சொல்லிட்டு தாங்களே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த தீர்ப்பில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அருணா ஜெகதீசன் விசாரணை குழுவை நிறுத்தினது. அது ரொம்ப சிக்னிஃபிகண்ட். ஏன் முக்கியம்னு சொல்கிறேன்னாக்கா, சிபிஐ என்ன வேணால் செய்யலாம் என்பதற்கான ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. அதாவது எக்காரணம் கொண்டும் உண்மை என்ன அப்படின்னு வெளியே வந்துடக்கூடாது, உண்மையை தீர்மானிக்கிற இடத்துல சிபிஐ மட்டும்தான் இருக்கணும், வேறு யாரும் இருக்கக்கூடாது என்பதை அது வந்து உத்தரவாதப்படுத்தியது. அதுக்கு உதாரணம் தூத்துக்குடி கேஸ். தூத்துக்குடியில் அருணா ஜெகதீசன் ஆணையம் என்றொன்று மட்டும் போடாமல் இருந்திருந்தால்
சிபிஐ சார்ஜ் ஷீட் என்ன சொல்லுது? ஒரே ஒரு கீழ்நிலை போலீஸ் அதிகாரி, மிச்சம் பேரெல்லாம் மக்கள் மேலே தான் சார்ஜ் ஷீட் போட்டிருக்கிறாங்க. நீதிமன்றம் அதை தூக்கி மூஞ்சில் அடிச்சிருச்சு, திரும்ப போய் விசாரி அப்படின்னு சொல்லி. துப்பாக்கி சூடு அப்படி பிளாட்டண்ட்டாக பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் எந்த முகாந்திரமும் இல்லாமல் துப்பாக்கி சூடு நடத்திய எந்த அதிகாரி மீதும் சிபிஐ குற்றம் சாட்டவில்லை. எந்த அதிகாரி மீதும் சிபிஐ குற்றம் சாட்டலை. ஆனால் நடந்தது என்னன்றது அருணாச்சல ஆணையத்தினால தான் நமக்கு தெரிய வந்தது. அப்படி ஒரு விபத்து, அப்படி ஒரு அபாயம், உண்மை வெளியே வரக்கூடிய ஒரு அபாயம் கரூரில் நடந்துடக்கூடாது என்பதனால தான் ஆரம்பத்திலேயே அருணாச்சல ஆணையத்தை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இதனுடைய விளைவு என்னன்னு கேட்டால், சிபிஐ கையில் குடுமிடுது. சிபிஐ என்ன வேணால் சொல்லலாம், எப்படி வேணால் இவங்களை டீல் பண்ணலாம். அதனால் இப்போ வந்து கரெக்டாக ஒரு 100% சிபிஐ கையில் வந்து இவங்க ட்ராப். ஆமாம், சிக்கியிருக்கிறார்கள். தப்பிப்பதற்கான எந்த வாய்ப்பும் வந்து கிடையாது. இது வந்து விஜயோட பொலிட்டிக்கல் லைஃப்பை வந்து துவக்கத்திலேயே ஒரு பெரிய முட்டுக்கட்டையாக மாறுறது. இப்போ விஜய்க்கு எது தனியாக பொலிட்டிக்கல் லைஃப் இருக்குதா? இல்லை, அவர் வந்து அமித்ஷா சொல்கிற லைஃப் தான் அவருடைய லைஃப். நான் விளையாட்டு சொல்லலை. இப்போ நீங்கள் வந்து இது நடந்துருச்சு. இது நடந்த பிறகு இப்போ இந்த விசாரணை கூப்பிட்டுருக்குறாங்க. இவர் போயிட்டு வர்றாரு. இப்போ நடைமுறையில் என்ன, இவர் கொள்கை எதிரிக்கு எதிராக தனியாக நிற்க போகிறாரா, இல்லை கொள்கை எதிரியோடு சேர்ந்து அரசியல் எதிரிக்கு எதிராக நிற்க போகிறாரா, இல்லை நிற்கவே போகிறது இல்லையா? இல்லை, அதுவும் நேற்று ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. அவர் தேர்தலை புறக்கணிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியும் வாய்ப்பு இருக்குது. அது ஒரு புரட்சிகரமான நடவடிக்கையாக இருக்கும். சிபிஐ விசாரணைக்கு எதிராக ஒரு புரட்சி. இல்லை, எஸ்ஐஆர் நாங்கள் ஒத்துக்கல அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லலாமே, எதை வேணால் சொல்லிக்கலாம். எதை சொன்னாலும் அவருடைய திவிக தொண்டர்கள் வந்து ஏற்றுக்குவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து இதுக்கு ஒரு முடிவே இல்லாமல் இது போயிட்டே தான் இருக்கும். இதுக்கு வந்து ஒரு தீர்வு, இப்போ இறந்து போன 41 பேர்த்துக்கு என்ன அப்படிங்கிறது அவர் தனியாக வீட்டில் போய் காசு கொடுத்து, வீட்டிலேருந்து கூட்டு வந்து காசு கொடுத்துருக்காரு, இதெல்லாம் தனியாக நடக்குது. பட் ஆனால் வெளியே அரசியலாக பார்க்கும்போது அங்கே இப்படி ஒரு மரணம் நடந்திருக்கு. அதுக்கான நியாயமான ஒரு தீர்வு, இது ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சுன்னு எல்லா சிட்டிசன்ஸும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இருக்கு இல்லையா? இது வந்து என்றைக்குமே நடக்காதுன்னு நினைக்கிறீங்களான்னு? இல்லை, நான் சொல்கிறது, இந்தியாவில் எப்போ இழவு விழுந்தாலும் அந்த இழவுனால ஆதாயம் பெறக்கூடிய ஒரு கட்சி இருக்குன்னா அதுக்கு முழு இது வந்து பிஜேபி தான் இருக்குது. இந்த மாதிரி கொத்தாக சாகும்போது அதுக்கெல்லாம் வந்து அந்த ஆதாயத்தை விஜய் கூட தேட முடியாத ஒரு நிலைமை. பிஜேபி சொந்த முறையில் நிறைய படுகொலைகளை நிகழ்த்தி ஆதாயம் தேடி இருக்குது, அது வேறு விஷயம். அது எங்கே நடந்தாலும் சரி, அதில் இது வேற ஒருத்தன் செஞ்சாலும் எனக்கு தான் அது அப்படின்றது இப்போ கரூரில் வந்து தெரிய வருது. ஆனால் இதன் மூலம் பிஜேபியை ஒரு அதிபுத்திசாலிகளாகவோ ரொம்ப எல்லாம் வல்லவர்கள் அப்படின்னா நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. இப்போ அவங்க அதிமுக பற்றியே ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா, இபிஎஸ் இதையே டீல் பண்ண முடியாத நிலையில தான் இன்னமும் இருக்கிறாங்க. ஒன்றா சேர்க்குறாங்க, இது பண்ணுறாங்க, அப்புறம் அண்ணாமலையை வச்சு பார்க்குறாங்க, அண்ணாமலையை தூக்கி கடாசுறாங்க. அவர் வர்றாரு, யார் திறமைசாலி, எடப்பாடியா அமித்ஷாவான்னு நமக்கு இன்னும் புரியல. அவர் வந்தப்போ ஒரு பார்க்க மாட்டேங்கிறாரு. ஆமாம், அப்புறம் திருப்பி அவர் போன 24 ஹவர்ஸ்க்கு இவராங்க டெல்லிக்கு போகிறாரு. அதனால் இது நமக்கு இன்னும் தெரியல. அதனால் அவங்கள பெரிய அதிபுத்திசாலிகள் பல பேர் அதில் வந்து பிஜேபி பயங்கரமாக காய் நகர்த்தி செஸ்ஸில் பிரக்யானந்தா மாதிரி வந்து அமித்ஷா வந்தாலே முடிஞ்சு அப்படின்னு ஒரு அப்படியெல்லாம் ஒன்றும் கருத வேண்டியதில்லை. இந்த வழக்கு இப்போதைக்கு ஒரு தீர்வை நோக்கி நகராது. இப்போ அவங்க விஜயை வந்து வச்சிருக்கிறாங்க. விஜயை வச்சுட்டு என்ன செய்யறதுன்னு இன்னும் தெரியல. நாய் கையில் தேங்காய் கிடைச்ச மாதிரி அப்படியும் நம்ம எடுத்துக்கலாம். உருட்டிட்டு இருக்கிறாங்க. தேங்காயால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றதுனால அதுவும் உருண்டுட்டு இருக்குது. ஒருவேளை இதை வந்து ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு என்னென்னா, நம்ம சொன்ன தியரியை வச்சு நயினார் நாகேந்திரன் சொன்ன மாதிரி செந்தில் பாலாஜி மேலே பழியை போட்டு நமக்கு வந்து அப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார்களா அப்படின்றது நிர்மல்குமார் கூற்றிலிருந்து அவங்களுக்கு அப்படி ஒரு நப்பாசை இருக்கிற மாதிரி தெரியுது. ஒருவேளை உங்களுக்கு அப்படி ஒரு மொய்யை அவங்க செய்கிறதா இருந்தாக்க பதில் மொய்யை வந்து எதிர்பார்ப்பாங்க. ஆமாம், அந்த பதில் மொழியை வந்து நீ என்டிஏல சேர்ந்துரு அப்படின்றதா இருக்கும். என்டிஏல சேர்ந்தால் என்னுடைய எதிர்காலம் அஸ்தமனம் ஆகிடும். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எங்கள் எதிர்காலம் உதயமானன்றது என்டிஏல அகாமடேட் பண்ணுற அளவுக்கு சீட்டு இருக்குமா? அதெல்லாம் வேண்டியதில்லை. அதெல்லாம் கேட்குற நிலைமையிலே இருக்கிறாங்க அவங்க. அப்படி கேட்கலாம். இல்லை இவங்களை வைத்து டிஎம்கேனுடைய வாக்குகளை எப்படி டேமேஜ் பண்ணுறது அப்படின்றதுக்கு அவங்க யோசிக்கலாம். பியூஷ் கோயல் கூட அதான சொல்றாரு, ஸ்பாயிலர் விஜய் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. திமுகவினுடைய சிறுபான்மையின் ஓட்டை அவர் வந்து, ஆனால் இப்போ அவங்களுக்கு திடீர்னு இப்போ ஸ்பாயிலர் திமுக ஓட்டை ஸ்பாயில் பண்ணுவாங்க அப்படின்றது இவங்களுடைய எதிர்பார்ப்பு.
அது நடக்குமா, இந்த விஜய்ங்கிற குதிரை மேலே பந்தயம் கட்ட முடியுமா, இவரை நம்பி ஓட்டு போட முடியுமான்னு சிறுபான்மை மக்களும் யோசிப்பாங்கல்ல. திருப்பரங்குன்றம் கண்ணு முன்னால் பார்க்குறாங்க. திருப்பரங்குன்றம் மட்டும் இல்லை, இந்த பக்கம் திண்டுக்கல்லில் ஒரு சர்ச்சு, கன்னியாகுமரியில் ஒரு சர்ச்சு, எந்த விஷயத்துக்கும் அவர் வந்து வாயை திறக்கலை. அங்கே கிறிஸ்மஸ் விழாவில் வந்து ஜோசப் விஜய்னு பைபிள் கதையெல்லாம் சொன்னார். ஆமாம் இல்லையா? அதனால் அவரை நம்பணும், அவர் மேலே நம்பிக்கை வைக்கும் அளவுக்கு வந்து ஒன்றும் இல்லை. இப்போ நேற்று வேறு புதுசாக ஒன்று உருட்டி கிளப்பி விட்டுருக்குறாங்க, ஜான் ஆரோக்கியசாமி. ஆமாம், அதுவும் லீக்டு டாக்குமெண்ட்டு தான் அது. லீக் ஆக்சுவலி அது ஏன் அந்த வார்த்தை வருதுன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது வரைக்கும் அவரை கூப்பிட்டுருக்கிறது 41 பேர் வந்து மரணத்தின் குறித்தான விசாரணைக்கு. ஆனால் வெளிநாட்டிலிருந்து பணம் வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து அது வந்து லீக் ஆகுது. அப்போ நேற்று போன மொத்த கேஸில் சிபிஐ வந்து இதை மட்டும் லீக் பண்ணியிருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ரெண்டாவது, இதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் டே விசாரணையே திடீர்னு வந்து ஆன்டி கரப்ஷன் டீம் வந்து விசாரிச்சாங்க. சிபிஐயில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்டி கரப்ஷன் டீம் வந்து விசாரிச்சாங்க அப்படிங்கிறது அந்த டே ஒன்லேயே நியூஸ் வெளியே வந்துச்சு. சில முக்கியமான புலனாய்வு பத்திரிகைகள் வந்து ஆன்டி கரப்ஷன் டீம் வந்து விசாரிச்சிருக்கிறாங்க விஜய்கிட்ட, குறிப்பாக பழைய வழக்குகளை விசாரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுவும் ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு. நேற்று வந்து ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது. ரெண்டாவது, அவங்க கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். எப்படின்னா, நீங்கள் இந்த செலவுகள்லாம் என்ன பண்ணுறீங்க, எங்கேருந்து ஃபண்டு வருது, அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் யதார்த்தமாக அப்படி கேட்க முடியும் இல்லையா? கேட்க முடியும். இந்த கேஸுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம், எதுக்கு அதை கேட்குறீங்க என்று கேட்கக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு துணிச்சலோ தைரியமோ கிடையாது. அது மட்டும் இல்லை, அந்த பார்ட்டி வந்து ஒரு அசம்பிள்டு செட். அது இல்லை, ஆர்கானிக் கிடையாது. டேப் ரெக்கார்டர் அதெல்லாம் ஒரு நேஷனல் பேனசானிக்கு, சோனி, கம்பெனிலே ப்ரொடக்ஷன் போட்டு வர்றது ஒன்று உண்டு. தனித்தனியாக வாங்கி முடுக்கி, அது மாதிரி நிர்மல்குமாரை அப்படி பிஜேபியிலேருந்து வாங்கி, அப்புறம் இவர் ஆதரவர்ஜனா இங்கேருந்து புஷி ஆனந்த் பிளாக் டிக்கெட் விற்றவர். ஆமாம், இந்த மாதிரி ஒரு செட்டை சேர்த்துருக்குறாங்க. ரிச்சி ஸ்ட்ரீட் மாடலாக. இப்போ இதில் வந்து யாருக்கு எதிராக சதி பண்ணுறாங்க அதுவும் நமக்கு தெரியாது. அப்படி ஒரு பாசிபிலிட்டி வந்து இருக்குது. இப்போ வந்து இவங்க எல்லார்ட்டையும் விஜய் சிக்கியிருக்கிறார். விஜய் எத்தனை பேர்கிட்ட சிக்கியிருக்காருன்னு தெரியல. பிஜேபிகிட்ட சிக்கியிருக்காரு, இந்த டீம்கிட்ட சிக்கியிருக்காரு. ஆனால் உண்மையில ஒரு பக்கம் பாவமாகவும் இருக்குது. இல்லை, திரும்ப 2 நாள் விசாரணையிலுமே ஒரு விஷயம், அவங்க முதல்ல 3 பேர் விசாரிக்கப்பட்டதாக இருக்கட்டும், ஜான் விசாரணை, விஜய் விசாரணை, எல்லாத்துலேயுமே ஒரு கருத்து ரொம்ப ஆழமாக இருக்குது. சிபிஐ கேட்டதாக பத்திரிகைகள் சொன்னது என்ன அப்படின்னா, இந்த பஸ்ஸை யார் உள்ளே எடுத்துகிட்டு போக சொன்னது, போலீஸ் வந்து சொன்னாங்களா உங்கள்கிட்ட அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அதுக்கு ஆதவர்ஜனா மறுத்ததாகவும், போலீஸ் இவரோடு பேசக்கூடிய வீடியோவை போட்டு காமிச்சதாகவும் தான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த கேள்வி மையமாக வச்சே தான் மொத்த விசாரணையும் போயிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது போலீஸ் சொல்லியும் உள்ளே போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு நினைக்கிறீங்களா? சந்தேகமே இல்லை. ஏங்க, போலீஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நிர்வாக இயந்திரம், ப்ரொஃபஷனலி ட்ரெயின்டு. இது ஒரு வில்லங்கமான குரூப்புன்றது அவங்களுக்கு தெரியும். ஏற்கனவே போலீஸ் மேலே குற்றச்சாட்டு சொல்லிகிட்டே வேற இருக்கிறாங்க. இப்போது அது இல்லாமல் போதுமான அளவுக்கு வீடியோ ரெக்கார்டிங் வந்து இருக்குது. எல்லா மூமெண்ட்டையும் சொல்லக்கூடிய வீடியோ ரெக்கார்டிங் வந்து இருக்குது. அதனால் இவங்க தலைகீழ நின்று தண்டி குடித்தாலும் போலீஸுக்கு எதிராக எதையும் நிரூபிக்க முடியாது. ஒருவேளை பிஜேபி ரொம்ப தீவிரமாக எப்படியாவது தமிழ்நாடு அரசை வந்து இதில் இம்ப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னா, செந்தில் பாலாஜியோ கட்சிக்காரங்களே யாரையும் இம்ப்ளிகேட் பண்ண முடியாது. இதில் அதிகபட்சம் போனால் உள்ளூர் போலீஸ் அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அவங்க அலட்சியம், இதை அப்படி பண்ணியிருக்கணும் இப்படி பண்ணியிருக்கணும் ஏதாவது வந்து போடலாம். அதுக்கு மேலே அவங்களுக்கு எந்த அக்கௌண்டபிலிட்டியும் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ண வாய்ப்பு இல்லை. நம்பர் 1. நம்பர் 2, இது எல்லாத்துக்கும் அவங்கள்ட்ட ஆதாரம் இருக்கும். போலீஸ் வீடியோ நிச்சயமாக இருக்கும். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அது எதையும் குக்கப் பண்ணி தயார் பண்ணுறதெல்லாம் கஷ்டம். இது எதுவும் சாத்தியம் இல்லை. அதனால் அந்த கற்பனை, அந்த கதையெல்லாம் வந்து விட்டுறலாம். அது எதுக்கு அதிகபட்சம் பயன்படும்னா, திரும்ப ஒரு மாவரைக்கிறதுக்கு, இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுக்கு. இல்லை, அந்த லீக்கான இன்ஃபர்மேஷனில் ஒரு சுவாரஸ்யமான விஷயமா ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணுறாங்க. விஜய் வந்து கரூர்லேருந்து கிளம்பி திருச்சி போகிறதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் ஒரு மணி நேரம் அவரோட பேருந்து ஒரு இடத்துல நின்றுருக்கு. எதுக்காக நிறுத்துனீங்க அப்படிங்கிற கேள்வி வந்து சிபிஐ கேட்டதாக சில பத்திரிகைகள் வந்து முக்கியமாக வைக்கிறாங்க. அதுவும் மின்னம்பலம் மாதிரியான பத்திரிகைகளே கேட்குறாங்க, இது ஏன் அந்த 1 மணி நேரம் நிறுத்தப்பட்டதுன்னு சிபிஐ கேட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. உண்மையிலேயே அதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டா? ஏங்க, ரோடு வளைஞ்சு போச்சு அதனால லேட்டுன்னு சொன்னார். சிரிக்கிறதா அழுவுறதான்னு தெரியல. இல்லை, லைட்டை ஏன் ஆஃப் பண்ணின்னு கேட்டதுக்கு லூஸ் கனெக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னதையும் எழுதியிருக்காங்க பத்திரிக்கை. லூஸ் கனெக்ஷனாக இருந்துச்சு, அதனால லைட் வந்து ஆன் ஆகி ஆஃப் ஆச்சு அப்படிங்க. அதனால டேபிள் டாப் ஜேர்னலிசத்துக்கு ஒரு முடிவே கிடையாது. உட்காந்து திரைக்கதை எழுதுகிற மாதிரி வந்து. ஆமாம்,
ஆனா சிபிஐ தரப்புல இருந்து லீக் ஆகும்னு நீங்க நம்புறீங்களா? லீக் ஆகும். இது என்ன படித்தவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அது இது தேவையானதை லீக் பண்ணுவாங்க. அதுக்கு மேற்கொண்டு ஊடகங்கள் இருக்கு இல்லையா, அவங்க அதை டெவலப் பண்ணிக்குவாங்க ஸ்டோரியை. வந்து இது ஸ்டோரி டிஸ்கஷன் வந்து பொது வெளியில் நடக்கிற மாதிரி. ஒரு சீன் சொல்லு அப்படின்னு டேரக்டர் கேட்டால் ஒரு 4 அசிஸ்டன்ட் டேரக்டர் 4 சீன் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அப்படி ஒவ்வொரு மீடியாவும் ஒரு சீன் சொல்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு படம் வந்து வெளியே தயாராகி ஓடிட்டுருக்குது என்று தான் இதை எடுத்துக்கொள்ள முடியும். இதில் உள்ள துயரம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு கட்சி ஆரம்பித்தாருங்க, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன், உங்களுக்கு எதனா செய்யணுன்றதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். இது வரைக்கும் இந்த மக்களுடைய பிரச்சனையை பற்றி அவர் எதுவும் பேசுகிற மாதிரி எனக்கு தெரியல. 1000 பிரச்சனை போயிட்டுருக்குது. அவர் பிரச்சனையை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த அவங்க தொண்டர்களாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், விஜய் இதில் சிக்கிடுவாரா சிக்க மாட்டாரா, யார் இந்த கேஸில் மாட்டுவாங்க. ஆமாம், 41 பேருக்கு நீதி கிடைக்குமான்றது அது இல்லை. யாருங்க அதை பற்றி இவங்க மாட்டுவாங்களா, யார் மாட்டுவாங்க, பிஜேபி என்ன பண்ண போகுது? ஆமாம், இதை வச்சு இந்த 41 பாடியை வச்சு யார் தேர்தலில் ஆதாயம் அடைவார்கள்? இப்போ நடக்கிறது பூரா அப்படி தானே விவாதம் நடக்குது. இந்த பாடியில் ஆதாயம் அடைய போகிறது யார்? அப்புறம் ஜனநாயகம் நிற்கிதே எப்போ ரிலீஸ் ஆகும், அதனால் என்ன, வந்தால் ஓடுமா ஓடாதா? அமேசான் பிரைமுக்கு விற்றுருக்குறாங்களே, அவன் என்ன பண்ணுவான்? அமேசான் பிரைம் பற்றி கவலைப்படுறேன். பிரைம் பாவம் என்ன பண்ணுவாங்க? கேஸ் சாப்பாட்டுக்கே வழி இல்லை பிரைமுக்கு அப்படின்னு யோசிக்கிறேன். ஆமாம், இதெல்லாம் தான் இப்போ வந்து விவாத பொருள். 100 நாள் வேலை திட்டத்தை நிறுத்திட்டானே, அதை பற்றி தாவேக்கா என்ன கூறுகிறது? இல்லை, அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஆமாம், அப்புறம் ஒசூரில் விமான நிலையம் கூடாதுன்னு HAL சொல்லியிருக்கு. HAL பெங்களூரில் தானே இருக்குது, 150 கிலோமீட்டர் சரௌண்டிங் இங்கே இருக்கக்கூடாதான். அப்போ பெங்களூரில் 150 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் ஏர்போர்ட் இல்லையா? பெங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு எங்கே இருக்குது? ஏன் வந்து கோயம்புத்தூர் மெட்ரோ ஏன் வரல? இன்னும் ஏன் பணம் கொடுக்கல? இப்போ 1000 கேள்வி இருக்குது. எந்த கேள்வியை பற்றியும் இவர்களுக்கு, மக்களுடைய எந்த பிரச்சனை பற்றியும் இவர்கள் கவலைப்படவில்லை. கவலைப்படும் நிலையில் அவர்கள் இல்லை. ஆனால் மக்கள் என்ற தொலைக்காட்சி நேயர்கள் அல்லது யூடியூப் நேயர்கள் அவங்க வந்து விஜயை பற்றியும் ஜனநாயகனை பற்றியும் தொடர்ந்து கவலைப்படுவது அப்படின்னு, இவ்வளவு ஒரு சொர்க்கம் போல் இப்படி ஒரு நாடு விஜய்க்கு வந்து கிடைக்காது. இப்படி ஒரு மக்கள் எங்கேயும் கிடைக்க மாட்டாங்க. அதனால் மக்கள் வந்து விஜயை பற்றி கவலைப்படுவதை கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் 10% கவலைப்பட்டு ஒரு பாதியாவது உங்கள் பிரச்சனையை பற்றி வந்து நீங்கள் கவலைப்படணும். இப்போ நம்ம வழக்கமாக பார்த்தீங்கன்னா விஜய் அரசியலில் ஒரு தாக்கத்தை செலுத்துறாரு, இளைஞர்கள் மத்தியில் வந்து ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம யதார்த்தமாக எடுத்துக்கலாம். இவங்களுடைய ஃபியூச்சர் என்னவாக இருக்கும்? இப்போ இவ்வளோ இளைஞர்கள் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க விஜயை ஒரு சர்டன் பர்சன்டேஜ். இப்போ இவங்க வந்து விஜயினுடைய நடவடிக்கை அவங்களுக்கு புரியுமா? விஜய் கூட நம்ம பின்னாடி போகிறது ஒரு தலைமுறையினுடைய வாழ்க்கையை வந்து சீரழிக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா? நிச்சயமாக சீரழிக்கும். என்னுடைய பார்வையில் இப்போ சீமான் பின்னால் கொஞ்சம் பேர் போகிறாங்க. ஆமாம், பிஜேபி பின்னால் போகிறாங்க. இப்போ வட இந்தியாவில், இங்கே இல்லைன்னாலும் வட இந்தியாவில் போகிறாங்க. விஜய் பின்னால் போகிறாங்க. இதற்கிடையில் தான் ஒற்றுமை வேற்றுமைகள் என்ன? இப்போ பிஜேபி ஒரு ஃபாசிஸ்ட் பாலிடிக்ஸை சொல்லுது. கூட இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அல்லது தலித்துகள் அவங்க தான் அவனுடைய எதிரி அப்படின்னு கட்டமைச்சு, எப்படி எதிரி, ஏன் எதிரி அப்படின்றதுக்கு சிம்பிளாக சில விஷயங்களை சொல்கிறாங்க. அதை நம்பிக்கொண்டு அதை அவங்க என்ன சொல்கிறது, அவங்களுடைய பட்டறிவுக்கு நேராக பார்த்து தெரிகிற சில விஷயத்தில் ஆமாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி ஒரு கூட்டம் வந்து போகுது. சீமானை எடுத்துக்கிட்டாக்க வந்தேரிகள், தெலுங்காரனால தான் கெட்டு போச்சு, திராவிடம் தான் இந்த நாட்டை அழித்தது. இன்னைக்கு வரைக்கும் இப்படி சொல்கிறார், நாளைக்கு என்ன சொல்லுவார்னு தெரியாது. நாளைக்கு அதில் யார் ஆட் பண்ணுவார், யார் லெஸ் பண்ணுவார்னு தெரியாது. அப்போ அதை ஏற்றுக்கொண்டு அதை புரிந்து கொண்டு வந்தேரிகளால் தான் நம்ம வாழ்க்கை கெட்டு போச்சு அப்படின்னு ஒரு குரூப்பு போகுது. விஜய் என்ன சொல்கிறாரு, திமுக தான் தீய சக்தி. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் பிஜேபியோ சீமானோ சொன்ன அளவுக்கு கூட திமுக தீய சக்தி என்பதற்கு எந்த விளக்கத்தையும் அவர் சொல்லலை. அண்ணா திமுகவை விட திமுக எப்படி பெரிய தீய சக்தி, பிஜேபியை விட பெரிய தீய சக்தி, ஏதாவது ஒன்று சொல்லணும் இல்லையா? அண்ணன் தீய சக்தின்னு சொல்லிட்டாரு, அதனால் அது தீய சக்தி, அவ்வளோதானே. இப்போ இந்த 3 பேரையும் வரிசையாக வச்சு பாருங்கள். இதில் தற்கொலைன்னு சொன்னால் கோவப்படுறாங்க. ஆமாம், என்ன
இதில் யார் வந்து ரொம்ப கீழ்நிலையில் இருக்கிறாங்க, இது எல்லா இடத்துலையும் படித்தவர்களும் இருக்கிறாங்க. பிஜேபியில் சீமான்கிட்ட இங்கே 3 இதில் ஆக கீழான நிலையில் விஜய் ரசிகர்கள் தான் இருக்கிறதா நான் கருதுகிறேன். இது வந்து சமூகத்தினுடைய ஆக பின்தங்கிய பிரிவு. இந்த பிரிவு அவங்க படிச்சிருக்காங்க படிக்கலை அப்படின்றதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுகன்னு ஒரு கட்சி உருவாகி எம்ஜிஆர் தலைமையில் திராவிட திமுகலேருந்து பிரிந்த அந்த பிரிவு இருக்கு இல்லையா, அது எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தினர். திமுக என்ற கட்சிக்குள்ளேயே ஏப்பொலிட்டிக்கலாக அரசியல் தெரியாத வெறும் ரசிக மனோபாவத்தில் இருந்த பிரிவினர் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் எம்ஜிஆர் பக்கம் வந்துட்டாங்க. அப்புறம் பின்னால் பதவி கிடைக்காதவர்கள் அப்படி சில தலைவர்கள் வந்து இந்த பக்கம் உட்கட்சி முரண்பாடுகள். அப்போது அதிமுகன்றது உருவானது திமுக உடைக்கிறதுக்காக திட்டமிட்டு இந்திரா காலத்தில் செய்யப்பட்ட ஒரு நடவடிக்கை. ராஜமன்னார் குழு உள்ளிட்ட இதெல்லாம் வந்து திரும்ப தனிநாடு கோரிக்கையை நோக்கி இவங்க தள்ளிட்டு போகிறாங்களோ என்ற அச்சம், 71 தேர்தலில் அவர்கள் பெற்ற வெற்றி தோற்றுவித்த அச்சம், இதெல்லாம் சேர்ந்து அது வந்ததுன்னு எடுத்துக்கலாம் நம்ம. அப்போ அதிமுக என்ற ஒரு கட்சி அது என்ன பண்ணியிருக்கு தமிழ்நாட்டுக்கு அப்படின்னா, இப்படி ஒரு அரசியலற்ற ஒரு பிரிவை திராவிட இயக்கம் என்ன அடிப்படைகளுக்காக உருவானதோ அதற்கு நேர் எதிரான நிலையை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு பிரிவை வந்து உருவாக்கி அதை கிட்டத்தட்ட நிறுவனமயமாக்கி ஸ்ட்ராங்காக ஆக்கிடுச்சு. அது தன்னுடைய அதிமுக தன்னுடைய அவதார நோக்கம் இருக்கு இல்லையா, அவதார நோக்கம் என்னென்னா இந்த பார்ப்பன எதிர்ப்பு சமூக நீதி அரசியலை ஒழித்து கட்டுவது. அதனால் அந்த இடத்துக்கு வந்துடுச்சு. இப்போ பிஜேபியோட அது அலையன்ஸுக்கு வந்துருச்சு. இப்போ ஒரு புது இளம் தலைமுறை வந்துருக்குது. இது வந்து அப்போது அந்த பீரியடில் இந்த மாதிரி சமூகத்தின் பின்தங்கிய பிரிவை மொபைலைஸ் பண்ணி தமிழ் சமூகத்தினுடைய முன்னேறிய பிரிவின் அரசியல் இருக்கு இல்லையா, அது திராவிட இயக்கமோ பொது உடைமை அரசியலோ தலித் அரசியலோ அதை எப்படி காலி பண்ணாங்களோ இந்த தலைமுறைக்கு இதை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த வகையில் இது மிகப்பெரிய டேஞ்சர்னு நான் அப்படி தான் பார்க்குறேன். இவங்களுக்கும் ஃபாசிஸ்ட் பாலிட்டிக்ஸுக்கு கீழே அணிதிரண்டப்பவர்களுக்கும் பெரிய வேறுபாடு இல்லை. பொதுவாக அவர் அண்ணா படத்தை வச்சுருக்காரு, பெரியார் கட் அவுட் வச்சுருக்காரு, அதனால் அப்படியே கொக்குதலில் வெண்ணெய் வச்சு பிடிச்சிடலாம் அப்படின்னு சிலர் கருதுனாங்க. இந்த லட்சக்கணக்கான இளைஞர்கள் மத்தியில் பெரியாரை கொண்டு செல்கிறார். ஆமாம், அப்படி வேற சொல்கிறாங்க சில பேர். வேதனையாக இருக்குது. அண்ணாவை கொண்டு செல்கிறார். அவங்க தான் இப்போ பராசக்தி படத்தை எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க. கடுமையாக சோசியல் மீடியாவில் விமர்சனம் பண்ணாங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டம்லாம் அவனுக்கு பிரச்சனையே கிடையாது. எங்கள் அண்ணனுக்கு எதிராக சிவகார்த்திகேயனா, அதான் அவ்வளோதான் பாயிண்ட். அப்படி தானே போகுது. 200 பேர் பலியெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை, இந்திய எதிர்ப்பு போராட்டம் அது யார் சொல்கிறாங்க? சிவகார்த்திகேயன் சொல்கிறான். அது எப்படி ஒத்துக்க முடியும்? அவ்வளோதான் மேட்ரு. என்ன அப்படி தான் அவர்கள் பேசி கொண்டிருக்கார்கள். இது நான் என்னுடைய கற்பனை. நான் கட்சிக்கு அப்பாற்பட்டு ஒரு கேள்வி கேட்குறேன் சொல்லுவார். இதை வந்து சீமான் மாதிரி ஆட்கள் கூட கேட்டாங்க. அவங்கள தற்குறின்னு சொல்கிறீங்களே, அவங்கள தற்குறி ஆக்குனது நீங்கள் தானே, அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு அரசியல் அறிவியும் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்களே, இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, அது தற்குறி ஆக்குனது நீங்கள் தான் அப்படின்றத நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எல்லாரும்லாம் தற்குறியாக இல்லை சமூகத்தில். அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற எல்லாரும் அப்படி ஆகிட்டாங்க. அப்படி இல்லை. அல்லது வட இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் வந்து சங்கிகளா மதவெறியர்களா ஆயிட்டாங்களா? அதாவது ஒரு அரசியல் இயக்கம், நீங்கள் பொது உடைமை இயக்கமோ திராவிட இயக்கமோ அல்லது தலித் இயக்கமோ, அது போதுமான அளவு வேலை செஞ்சுச்சா செய்யலையா அப்படின்றத நம்ம தனியாக பேசலாம். அவங்களுடைய அரசியலில் இருந்த சரி பிழைகள் எந்த அளவுக்கு இதற்கு இட்டு சென்று இருக்கிறதுன்றதை தனியாக பேசலாம். ஆனால் இப்படியெல்லாம் உருவானது காரணமே நீங்கள் தான் என்று பேசுவது அறிவுக்கு உகந்ததல்ல, அது இல்லாஜிக்கல். அது பொதுவாக ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்துவது. ஒவ்வொருத்தருக்கும் அது அவங்களுடைய தெரிவு. தன் சொந்த அறிவுக்கு ஒரு மனிதன் தான் பொறுப்பேற்க மாட்டான் அப்படின்னு ஒரு இடம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. இல்லை, தலைவர்களே அப்படி இருக்கிறது. ஒருவேளை பாலியலால் குடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆமாம், ஏங்க அவன் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுறான், அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படியா? அது புரியல. எவ்வளோ பேர் டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுனா? தற்கொலை பாருங்கள், டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுறான் அப்படின்னா எல்லாம் நீங்கள் தான், அவங்கள ஏன் நீங்கள் வந்து உருவாக்கலை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு குடும்பத்திலேயே கூட 4 பிள்ளைய பெற்றாக்கா ஒரு 2 ஊதாரியாக போகுது, 2 நல்லா படிக்கிறாங்க. ஆமாம். அப்போ என்னை சரியாக வளர்க்கலைன்னு அவங்க சொன்னாங்கன்னாக்கா அது எவ்வளோ பொருத்தமோ அவ்வளோ பொருத்தம் தான் இது. அதனால் இது ஒரு ஆர்குமெண்ட்டு.
நம்ம சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் கூட அப்படிலாம் சொல்லக்கூடாது அவங்கள ஆமாம் அப்படின்னு சொன்னார், மேடையிலே சொன்னார் அவர். ஆமாம் அப்படி பேசினார். எனக்கு அது உடன்பாடு இல்லை. நம்ம தற்கொலைன்னு இழிவுபடுத்தணும், அதன் காரணமாக அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய கடமையே நமக்கு இல்லை அப்படின்றது அல்ல. ஆனால் அவர்களுடைய நிலைமை என்னன்றது இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம நீ தற்கொலையாக இருக்கிற அப்படின்னு சொல்லாமல், இல்லைப்பா நீ அறிவாளி தான், இருந்தாலும் கொஞ்சம் திராவிடக்கு எழுச்சி பெற்று வந்த அந்த ஹாட்டான பாலிடிக்ஸில் கூட எம்ஜிஆர் கூப்பிட்டப்ப ஒரு குரூப் போகுது பார்த்தீங்களா, போகத்தான் செஞ்சது. இல்லை அவர்களை தற்கொலைன்னு சொல்கிறத நம்ம வசவுன்னு எடுத்துக்க வேணாம். நீ முட்டாளாக இருக்கிற ஒரு ஆசிரியர் ஒரு பையன்ட்ட, ஏன்டா உனக்கு அறிவு இல்லை அப்படின்னு கேட்டால், எனக்கு அறிவை உண்டாக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு தானே இருக்குது, என்ன அப்படி கேட்கலாமா அப்படின்னு கேட்டால் எவ்வளோ அது பொருத்தமோ அது போல் தான். அதை கற்பிக்கிறதுக்காக தான் அவர் சொல்கிறாரு என்ற முறையில் தான் அவர் கற்பிக்கிறதுல நல்லா மார்க் வாங்கக்கூடிய பசங்களும் இருக்கிறாங்க. கற்பிக்கும் நோக்கத்தோடு தான் முட்டாளே அப்படின்னு அவர் சொல்கிறாரு என்று தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து தமிழ் சமூகத்தை விடுவிக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. அதனால் இது ஒரு சக்தியாக வளர்ந்து வந்தால், பொதுவாக திமுககாரங்களே ஓட்ட பிரிப்பார் விஜய் ஜெயிச்சிடலாம், இந்த பிரச்சனை அவ்வளோ சிம்பிளானதில்லை, ஜெயிச்சிடலாம். இது எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸோடு முடிகிற பிரச்சனை அல்ல. நம் சமூகம் எதிர்கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அபாயம் என்ற முறையில் இதை நாம் எதிர்கொள்ள வேண்டும். அப்படி பேசணும். விஜயை பற்றி பேசும்போது எப்படி இருந்தாலும் நான் சொன்னதுனால யாரும் நிறுத்த போகிறதில்ல, பேச தான் போகிறாங்க. பேசும்போது அதை என்ன கோணத்தில் பேச வேண்டும் என்பதை வந்து நம்ம உத்தரவாதப்படுத்திக்கணும். உள்ளே என்ன நடந்தது, அப்படி பேசி போயிட்டு இருக்கக்கூடாது. வெளியே என்ன நடக்கிறது, சமூகத்தில் என்ன உரையாடணும், சமூகத்தில் என்ன உரையாடல் நிகழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு எங்களுக்கு சேர்த்து அட்வைஸ் பண்றீங்க. இதையே நீங்க உருட்டிட்டு இருக்காம இன்னும் நல்ல சப்ஜெக்டை பேசுங்க. உண்மைதான் தொடருது. உங்களுடைய நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி தொடர். நன்றி.